இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு தமிழ்மணி, என்ன எதிர்காலமாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? சார், யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப தீர்மானமாக திடமாக உறுதியாக இருக்கிறேன். ரெண்டு பேருக்கும் என்ன நடக்கும்னு தெரியும், அதிமுகவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதும் தெரியும். ரெண்டு பேரும் தன்னை தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. நான் கையெழுத்து போடுறேன், நான் நீக்கிறேன், நான் சேர்த்துக்கிறேங்கிறாங்க. சார், தவறு அவங்களே உணர்ந்துருவாங்க. இதில் இப்போ ரெண்டு பேரில் சகோதரர் ஆர்கே சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ப்ரெஸ் மீட்டை மேனேஜ் பண்ணுறாரு 86 வயசுக்காரர். 15 நிமிஷம் கூட ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ண முடியாது அவரால். மக்கள் ஓட்டர்கள் யார் கூட இருப்பாங்க? இந்த வயசுலையும் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் இயல்பு, அந்த வயசு காரணமாக கருத்தை தடுமாற்றம் வரலை டாக்டர் ராமதாஸ்க்கு. அதனால் ஒரு ஊர் கோடியில் இருக்கிற வண்டியை நம் கட்சியில் இல்லைன்னா கூட அவன் இவரை தான் தலைவராக ஏற்றுக்கிறான். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை உண்டாக்குனது டாக்டர் ராமதாஸ். சிறையில் இருந்தது ராமதாஸ். ஒரு நாள் எங்கள் சிறையில் இருந்தார், அதாவது இவர் மத்திய அமைச்சராக இருந்தார். ஒரு 24 மணி நேரம் கட்சிக்காக ஜெயிலில் இருந்திருப்பாரா? சார், அரசியல்வாதிகளுடைய அடையாளங்கள்ல அது ஒன்று. நான் அவர் ஜெயிலுக்கு போகணுன்னு எனக்கு என்ன சார் ஆசை? அதில் அவர் இருந்திருக்காரு, எனக்கு தெரியும். உடம்பு மோசமாக போய் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்து சுசுரூஷை பண்ணாங்க ராம்தாஸ்க்கு. எனவே அந்த ஒரு அரசியல்வாதியுடைய எந்த முகமும் இன்னும் அவருக்கு வரலை, குவாலிட்டியும் வரலை. ராம்தாஸ்க்கு இருக்குது அரசியல்வாதிங்கிறது. இன்னைக்கு அன்புமணி செய்யக்கூடிய எல்லாமே அவர் வந்து 2 பேரையும் காலில் விழுந்தாங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியாது, இருக்கலாம், இல்லாமல் போயிட்டு போகலாம். ஒரு மாமனார் காலிலையோ அப்பங்காலில் விழுவுறது தவறும் கூட கிடையாது. தலைவங்காலில் எடுத்துக்கிட்டால் கூட இன்னொரு தடவை விழுந்து நீங்கள் என்ன கேட்குறாரு சார், என்ன சார் தவறு இருக்குதுல? நான் விட தயாராக இருக்கேன். டாக்டர் ராமதாஸை காமிங்க, நான் என்னோட வயசில் பெரியவர், என்ன தவறு அதில்? விழுந்து நீங்கள் என்ன கேட்குறீங்க, தலைவரோ இல்லை அப்பான்னு மாமனார்னு சொல்கிறீங்களோ, 26 என்கிட்ட விட்டுருங்க. அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட சார் நீ சொல்லிட்டாரு அவர். ஆமாம் ஆமாம். என்ன சொல்கிறாரு? நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. 24 தேர்தலில் நான் சொன்னதை நீ ஏற்றுக்கலை, அப்பா சொல்கிறார். நீ ஒரு இடத்துக்கு போயிட்ட, மற்றதெல்லாம் விளக்கிட்டாங்க, டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். எந்த ஒரு கூட்டணி வந்துச்சுன்னா இங்கேயோ மாலை மரியாதை சில நன்மைகள் நடக்கும், கிடைக்கும். அது உனக்கு 24 கிடைச்சிருச்சு. 26 அநேகமான ஆக்டிவாக இருக்கிற கடைசி தேர்தலாக இருக்கலாம், வயது காரணமாக. நான் வேறு தவறாக ஒன்றும் சொல்லலை. இதுக்கு கிடைக்க வேண்டிய மாலை மரியாதை நன்மைகள் எனக்கு கிடைச்சிட்டு போகட்டும். இதுதான். இதை இவர் காலில் வந்து 3 மாதம் அப்பா நான் நடைபயணெல்லாம் போகலப்பா, இருக்கிற அமைதியான்னு சொல்லிட்டாங்கன்னா 2 பேருமே டாக்டர் ராமதாஸே இறங்கி வந்துடுவார். அதுதான் ஒரே சொல்யூஷன். இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் நானும் கேட்க நினச்சேன். ஆர்கேயும் குறிப்பிட்டார், இப்போ திமுக அணிக்கு தான் இந்த பிளவுகள் வந்து ஒரு லாபமாக போய் முடியும். ஏன்னா பாஜகவுக்கு பாமகன்ற ஒன்றிணைந்த இல்லை முரண்பாடுகள் இல்லாத, சண்டை இல்லாத பாமக தேவைப்படுது. இன்னைக்கு அது இல்லாத போற ஒரு சூழல்ல எதிர்த்தரப்புல இருக்கிற திமுக அணிக்கு இது சாதகமா இருக்கும்ன்ற கணிப்பை பதில் சொல்லிட்டேன். இல்ல, நீங்க வந்து காங்கிரஸ், சிபிஎம், தவேகா, பாமகன்னு ஒரு கணக்கு சொன்னீங்க. அது சேரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கான்னு நான் கேட்கிறேன். பாருங்க, அரசியல்ல தயவு செய்து இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்னைக்கும் சொல்ல யாரும் புரிஞ்சுக்கிறேன் சார். கருப்பியா போப்படாரு எனக்கு மிக நல்லா தெரியும். அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து காங்கிரஸை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிப்பார்னு சத்தியம் பண்ணால் கூட யாரும் நம்ப மாட்டான். அவ்வளவு காங்கிரஸ்காரர். இல்லை, நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அரசியல் ஓரிரவே மிக நீண்டது தான் அது. அந்த நெருக்கத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, பவர் வேணும்னு நினைக்கிறீங்க சார். அரசியலில் பவர் இல்லை சார். தாவேக்காவை ஒரு பெரிய பிரச்சனை, நீங்களே பல முறை நம்ம பேசியிருக்கோம். இவர் கொள்கை எதிரியா அவர் அந்த திமுக கூடயும் போக முடியாது, பிஜேபியோடையும் போக முடியாதுன்னு ஆயிடுச்சு. 2 போயிடுச்சுன்னு சொன்னால் அதிமுக நான் போகணும்னு சொல்கிறேன் பல பேர் அதை இல்லைன்னு நினச்சிட்டாருன்னா வேண்டாம்னு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன், அவருக்கு ஓட்டு இருக்குது. நம்ம பல முறை அதை பேசியிருக்கிறோம். அதை கன்சாலிடேட் பண்ணணும்னு நினச்சா
காங்கிரஸ் அப்படியெல்லாம் தீர்க்கமா, ஏன்னா எப்போ சகோதரி கனிமொழியை ரஷ்யாவுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சாரோ மோடி, இன்னும் 2-3 போய் பேசிட்டு வான்னு, எப்போ காங்கிரஸில் சசி தரூரை வெளியே அனுப்பிச்சாரோ அன்னைக்கே கேம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் இந்த டயத்தில் சொல்கிறது இந்த டாப்பிக்கில் முறையாக இருக்காது. அவ்வளோதான், புரிஞ்சுக்கிறல இந்த திட்டுக்கலாம். என்ன கூட்டணி மாறிடும்ன்றீங்களா? அவசியம் இல்லை சார். காங்கிரஸ்லேயும் மோடி ஒரு வித்தியை காமிச்சிருக்காரு, சசி தரூரை. சரி, சசி தரூரை நீங்கள் ஆமாம் சரிட்டீங்கன்னா கனிமொழிக்கும் அதான். கனிமொழிக்கு என்ன சார்? டாஸ்மாகில் பிரச்சனை வருமானால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு சரி திமுகவுலையும் ஒரு தலைவரை உண்டாக்கணும்ல, என்ன அதான் அரசியல். அதை பிஜேபி செய்யுங்கிறீங்களா? செஞ்சிருச்சுங்கிறனா. சகோதரி கனிமொழியே நீ 4 கண்ட்ரிக்கு போய் பேசிட்டு வான்னு அனுப்பிச்சு ஒரு தலைவர் அந்தஸ்தை உண்டாக்கிட்டாங்க. இந்த டாபிக்ல வரல, நான் மன்னிச்சுக்கிறேன். சரி, அது உங்க கணிப்பா இருக்கு. இல்ல இதனுடைய ரிலேட்டட் டாபிக் தான். அதனால அரசியலில் எதுவும் நடக்கலாம். சரி.